ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரெடி vlog. நம்ம இந்த வீடியோவில் எங்கே போக போகிறோம் பார்த்தீங்கன்னா விஜிபி யூனிவர்சல் கிங்டம் தான். ஸோ என்னோடய வாய்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் த்ரோட் இன்ஃபெக்ஷனாக இருக்குது. ஒரு 1 வீக்காக கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வீடியோவில் போன டைம் பார்த்திங்கன்னா பாப்பா மட்டும் தான் கூப்பிட்டு போனேன், குட்டி பையனை. ஸோ இந்த டைம் பார்த்திங்கன்னா பெரிய பாப்பாவோட கூப்பிட்டு போயிட்டேன். 10 days லீவ் வேறு. ஸோ சண்டே வேறு பிளான் பண்ணிட்டு இருந்தோமா. பார்த்திங்கன்னா இந்த இடம் இப்போ எப்படி இருக்குது, நெக்ஸ்ட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு காட்டுறேன் எவ்வளோ கூட்டம் வந்துருச்சு. நாங்கள் கிட்டத்தட்ட 400 பேர்கிட்ட ஒரு டீமாக வந்திருந்தாங்க ஒரு சென்டர்லேருந்து. இன்னொரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக தெரில, அவங்க ஒரு டீமாக ஒரு 400 பேர் வந்திருந்தாங்க. ஸோ என்னடா இது சண்டே மாட்டிக்கணுமே அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தோம். ஏன்னா ரைடெலாம் விளையாட முடியாது அப்படின்ட்டு. கழிச்சு பார்த்திங்கன்னா ஆனால் கூட்டம் இருந்தால் தான் என்ஜாய்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க பார்த்தியா. அதே மாதிரி ட்ரம்ஸ் வச்சு டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. ஒன் சைடு மீட்டிங் மாதிரி வச்சுட்டு இருந்தாங்க, எப்படிலாம் போகணும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நாங்கள் டிக்கெட் வாங்கிட்டு, டிக்கெட் கவுண்டரில் அவ்வளோ கூட்டம், டிக்கெட் எடுக்கிறதே கிட்டத்தட்ட 1/2 hour கிட்ட ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் பார்த்திங்கன்னா வாங்கிட்டு வந்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு உள்ளே என்ட்ரி ஆக வேண்டியது தான். விஜிபி இல்லை குயின்ஸ்லேண்ட் இல்லை எம்ஜிஎம் நம்ம போகிறதா இருந்தால் வீக்கெண்டில் பிளான் பண்ணாதீங்க. ஏன்னா செம்ம கூட்டமாக இருக்கும். ஏன்னா ரைடெலாம் வெயிட் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். ஆனால் போயிடல டக்குன்னு போவோம். குழந்தைங்களாம் வச்சுட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் நம்மளுக்கு அது கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். மற்றபடி இல்லை. இந்த பிளானுக்கு ட்ரிப்புக்கு நான் வரமாட்டேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தேன். எனக்கும் உடம்பு சரியில்லை, பாப்பாக்கும் உடம்பு சரியில்லை. ஸோ வா நாங்கள் பார்த்துக்குறோம், அதெல்லாம் ஒன்றால் சரியிடும். ஏன்னா தொண்டை கத்தக்கூட முடியல என்னால். அங்கே போயிட்டு ரைட்லலாம் எப்படி கத்த போகிறோன்ட்டு யோசிச்சுட்டே இருந்தேன். பார்த்தீங்கன்னா அன்றைக்கி தான் சரியாயிடுச்சு. மறுபடியும் அங்கே கத்தி மறுநாளே தொண்டை பிளாக் ஆகிடுச்சு. ஸ்டாச்மேன்லாம் பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இங்கே கார்டு கொடுப்பாங்க. 4 பேருக்கு ஒரு கார்டு, 5 பேருக்கு ஒரு கார்டு சம்திங் ஏதோ கொடுத்தாங்க. அதை அந்த கார்டில் என்ட்ரி பண்ணால் ஒருத்தவங்களாம் உள்ளே விடுவாங்க. எனக்கு என்னன்னா 10 days லீவ் விட்டுட்டு பாப்பா எங்கேயும் கூப்பிட்டு போகல. ஸோ பசங்களும் இந்த மாதிரி பிளான் பண்ணாங்க. ஸோ நம்ம போய் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிட்டேன். பாப்பாவும் பார்த்திங்கன்னா நல்லா ரைடெலாம் விளையாடினாங்க, ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. இன்னும் என்னென்னா கப்பன் சாஸ் ஏறி உட்காந்துட்டோம். இது ஒரு ராக்கட் ரோட், இதுலேயும் உட்காந்துட்டோம். பார்த்திங்கன்னா ஆப்ரேட்டர் லேட் ஆகிடுச்சு. ஸோ லேட்டாக தான் ஆப்ரேட்டர் வந்தாங்க. இதுதான் ஃபஸ்ட்டு ரைடு நாங்கள் போனதுலேயே. ஸோ பசங்க பார்த்திங்கன்னா ஒன் சைடு பாப்பா ராட்டினத்தில் இருந்தால், நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா குட்டி பையன் பசங்க தூக்கி வச்சுட்டாங்க. ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டு ரைடு போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் பசங்க விளையாடுற மாதிரி. ஸோ அந்த ரைடு முடித்தோடனே பலூன் ரைடு வந்தோம். இந்த ரைடில் பார்த்திங்கன்னா குழந்தையோட போகலாம். பட் குழந்தைன்னா 5 years பாப்பா கூப்பிட்டு போகலான்னு அலோவ் பண்ணாங்க. பட் ஹைட்டாக போகுமா அப்படிங்கிட்ட ஹைட்டாக போகும். பட் கொஞ்சம் சர்க்கிள் ஆகும். அந்த டைம் மட்டும் கொஞ்சம் ஜர்க்காச்சு. மற்றபடி நல்லா ஜாலியாக தான் போச்சு. சூப்பர், இதான் எதிர்பார்த்தேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பசங்க இருக்காங்களே இவங்க, அதுக்கப்புறம் ஆப்போசிட்டில் பசங்க உட்காந்தா எல்லாம் வெற்றி வேலுமுருகனுக்கு அரோகரா அப்படிலாம் கோஷம்லாம் எழுப்பிட்டு கோவிந்தான்னு சொல்லிட்டு ஒரே ஜாலியாக ஃபன் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ நாங்கள் பார்த்திங்கன்னா என் ஃப்ரெண்டும் நானும் ரைடு முடிச்சுட்டு வந்துட்டோம். ஏன்னா நாங்கள் 2 பேரும் 2 குழந்தைங்க வச்சுருக்கிறதுனால நாங்கள் அதுக்கப்புறம் பாப்பாவை பார்த்துட்டு பசங்க விளையாடுற மாதிரி பார்த்துருந்தோம். அதே மாதிரி எங்கள் டீம் பாய்ஸ் இப்போ போய் விளையாட ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இப்படி தான் நாங்கள் மாற்றி ஒருத்தர் விளையாட ஆரம்பிச்சிருந்தோம். ஃபஸ்ட்டு நாங்கள் விளையாடிட்டு வந்துட்டவருக்கு தான் அவனுங்க போய் விளையாட ஆரம்பித்தானுங்க. ஸோ இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சுருக்கணும். ஃபஸ்ட்டு ரைடு போகும்போது வீடியோ எடுக்கலை, அந்த கிளிப்பிங் மட்டும் இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த ரைடு போனோம், செம்மையாகவே இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஊஞ்சல். ஸோ இது பார்த்திங்கன்னா இது விளையாட ஆரம்பித்தோம். நானும் பாப்பா ஃப்ரெண்ட்ஸு அந்த சைடில் உட்காந்துருந்தாங்க. ஸோ இது 3rd ரைடு. 4th பார்த்திங்கன்னா ஒரு கிட்ஸ்க்கான ப்ளே ஏரியாவாக இருந்தது. ஸோ பாப்பா விளையாட ஆரம்பிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கு ஆப்போசிட்டே ஒரு ரைடு இருக்குது, டாப் கன்னுன்னு பேர். அது அல்டிமேட் ரைடு இல்லை வேறு லெவல் ரைடு என்னன்னா சொல்லலாம். தப்பி தவறி நான் இதில் போய் மாட்டிக்கிட்டேன். உண்மையாக எனக்கு தெரியாது இதில் அவ்வளோலாம் எஃபெக்ட் ஆகாது, சும்மா தாளாட்டிட்டு வந்துடும்ன்ட்டு நான் நினச்சேன். தெரியாமல் போயிட்டு மழை தாளாட்டிட்டு இறக்கி விட்டுருவாங்க அப்படின்னு நான் நினச்சேன். பார்த்தீங்கன்னா பரட்டி போட்டு சுட்டி விடுது நம்மளை. ஸோ அதுக்கப்புறம் ரொம்பவே பயந்துட்டேன். அந்த ரைட்டில் கீழே இருக்கிற வீடியோ எடுக்கிறவங்கலாம் பயந்துட்டாங்க, ஐயோ எனக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்ட்டு. அப்புறம் பார்த்திங்கன்னா ஓகே நார்மலாகிட்டேன். இதுக்கப்புறம் எந்த ரைடும் நான் போகலை. அதில் என்ன பயம் எனக்கு வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த குயின்ஸ்லாண்டில் அந்த ரவுண்டு சக்கரம் சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா, அதில் சீட் பெல்ட், அந்த பெல்ட் ஒன்று போடுவாங்க. ரொம்பவே வயிற்று இறுக்கி நம்மளை ஒரு அந்த மாதிரி கூப்பிட்டு போவோம்.
இதில் பார்த்தீங்கன்னா அது தொலைன்னு இருக்குது. எனக்கு அது கம்ஃபர்டபுளாகவே இல்லை. எங்கடா தலைகீழ இருக்கும்போது எங்கே கவுந்து விழுந்துருமோ அப்படின்ட்டு ஒரு பயந்துதான். மற்றபடி ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் இந்த ரைடு நான் போகவே இல்லை. ஸோ அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் போனாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ரோலர் கோஸ்டர் இந்த சைடு இருந்தது, அதுக்கும் நான் போகலை. ஸோ இதுக்கப்புறம் ரொம்ப பசி எடுக்க ஆரம்பிச்சு. சாப்பிட போயிடலான்ட்டு நெக்ஸ்ட்டு சாப்பிட போயிட்டோம். அதுக்கப்புறம் ஒரு தைரியத்தை வர வச்சுட்டு இந்த ரைடில் ஏறி உட்காந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பெல்ட்டு போட்டோன்னே அண்ணா வேணாண்ணா இறக்கி விட்டுருங்க, நான் இறங்கிக்கிறேன்னு சொல்லி அவர்கிட்ட சொல்லி அதுக்கப்புறம் இறக்கி விட்ட பிறகு நான் வந்தவொடனே என் கூட அந்த பசங்களும் 2 பேர் இறங்கிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் இதுவும் விளையாடிட்டு ரொம்ப இதுவாகிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டம் இல்லை. அதனால் வந்து நான் இதுக்கெல்லாம் போகவே இல்லை. நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டுட்டேன். ரைடு விளையாடிட்டோன்னா டாப் கன் ரைடு வந்து போகலாம். பட் நான் அதை விளையாட்டு வந்துட்டு இது விளையாடோன்னா எனக்கு அது போகிறதுக்கு மனசே இல்லாமல் போயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது இவ்வளோ தான் நாங்கள் ரைடு விளையாடணும். ஏன்னா பார்த்திங்கன்னா போகும்போது பார்த்திங்கன்னா ஏறி உட்காந்தா ஆப்ரேட்டர் வரல. மோஸ்ட்லி வந்து ரைடில் வந்து ஆப்ரேட்டர் இல்லை, கப் அண்ட் சாக்ஸு, அதுக்கப்புறம் வந்து இந்த ராக் அண்ட் ரோல் அதிலலாம் வந்து ஆளுங்க இல்லைனாலும் நாங்கள் போகலை. ரெஷ்ஷாக இருக்கும்னா பார்த்தோம். பட் வந்து போக போக தான் ரெஷ் ஆச்சு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா 12:30 மணிக்கோடு நாங்கள் முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் பசங்க வந்து இந்த வாட்டர் ரைட் போகலான்னு சொல்லிட்டு 2 பேர் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் வாட்டர் ரைட் போகலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். ஸோ அந்த சைடில் இருக்கிற ரைட்டுக்கெலாம் பார்த்திங்கன்னா லைன் வந்து எங்கேயோ இருக்குது. ஸோ நம்ம வெயிட் பண்ணி போகிறதுக்குள்ளே டைம் ஆகிடும். ஸோ பசங்களும் வந்து குழந்தைங்க வச்சுட்டு இருக்கிறதுனால தங்க மாட்டாங்கன்ட்டு நாங்கள் அந்த ரைடெலாம் அவாய்ட் பண்ணிட்டு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வாட்டர் ரைடு வந்துவிட்டோம். ஸோ இங்கே வந்தோடனே குறிஞ்சி ஃபால்ஸ் இருந்தது. ஸோ அப்படியே நனைஞ்சிட்டு கீழெல்லாம் பாப்பா பார்த்திங்கன்னா விளையாடிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஸ்விம்மிங் பூல் போயிட்டு அங்கே விளையாடிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த வாட்டர் ஸ்லைடிங்லாம் இருக்கும்ல அங்கே போனோம். பார்த்திங்கன்னா அதுக்கும் ரெஷ்ஷு கிட்டத்தட்ட 1/2 hour கிட்ட லைன்லேருந்து இருந்தது. ஸோ அதனால் அங்கேயும் அவாய்ட் பண்ணிவிட்டு சின்ன சின்ன வாட்டர் ஸ்லைட்லாம் வந்து விளையாடிட்டு தான். அதுக்கப்புறம் ரெய்னி டான்ஸு, அதுக்கப்புறம் இதையும் என்ஜாய் பண்ணோம். வாட்டர் ரைடு வரும்போது பார்த்திங்கன்னா சல்வார் அதுக்கப்புறம் சாரியில் வந்து அலோட் கிடையாது. நம்ம ஷர்ட்ஸு ஃபேண்ட்ஸ் வந்து அலோடு. ஏன்னா வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும் நம்மளுக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கேருந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வந்து பீச்சுக்கு வந்தோம். பீச்சுக்கு வந்து ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்தோம். பேக்ரவுண்ட் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருந்தது. எங்கள் மூஞ்சோட பேக்ரவுண்ட் தான் ஹைலைட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் இந்த மண் தாங்க, அது என்ன முள்ளா இல்லை காஞ்ச குச்சி என்னன்னு தெரில, அது ரொம்பவே குத்திட்டு இருந்தது. பசங்க வந்து பாப்பாவெல்லாம் தூக்கிட்டு அப்படிதான் நடந்து போன மாதிரி இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் போயிட்டு பீச்சில் ஒரு சும்மா கால் நனைச்சிட்டு அதுக்கப்புறம் மதியம் ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் வந்து நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். ஸோ நம்ம கிளம்பும் போது ரெய்னி டான்ஸில் சூப்பர் சாங்காக ஓடிட்டு இருந்தது. ஸோ ட்ரெஸ்ஸிங்லாம் மாற்றிட்டு நெக்ஸ்ட் வந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். வீட்டுக்கு 4 மணிக்கு மேலே கிளம்பிட்டோம். ஸோ குட்டி பையன் பார்த்திங்கன்னா உடம்பு சரியில்லை. பட் இருந்தாலும் அழுகாமல் சமத்தாக இருந்தான். பசங்க எல்லோரும் தூக்கி வச்சுட்டு நல்லாவே பார்த்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபோட்டோ தான் வலிச்சு இவரை தான் ஃபோட்டோ எடுத்து வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இதெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். வனிமாவும் அதே மாதிரி சேஃபாக தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் என் கூட ஒரு ஃப்ரெண்டு வந்தாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ட்வின்ஸு. பட் வந்து அம்மா விட்டுகிட்டே வரல, அவங்க யாருக்கிட்டேயும் போகல. ஸோ அதுக்கப்புறம் அவள் தான் ரொம்ப கஷ்டப்பட்டு நடந்து வந்திருந்தா. ஸோ அப்படியே அவளையும் பொறுமையாக கூப்பிட்டுட்டு வந்திருந்தோம். அதுக்கப்புறம் பெட்ஸ் ஷூ, அதுக்கப்புறம் வந்து பெரிய ராட்டினம், அதுக்கப்புறம் இந்த ஃப்ளையிங் மிஷின். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் போகவே இல்லை ரைடு. போகும்போது அலோ இருந்தது. பட் 4 மணிக்கு ஆகிடுச்சு. ஸோ எல்லோரும் வீட்டுக்கு போகணும். சண்டே வேறு டிராஃபிக் இருக்கும் மெயினாக. அதனால் சொல்லிட்டு நாங்கள் சீக்கிரமாகவே கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். சீக்கிரமானா 5 மணிக்கு மேலே தான் கிளம்பணும் அப்பயே. ஸோ கப் அண்ட் சைஸ் கூட அலோடு இருந்தது. பட் வந்து நாங்கள் டைம் இல்லை, அதனால் கிளம்பிட்டோம். ஸோ இன்னொரு நாள் பார்த்துக்கலாம் ஜாலியாக அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்திங்கன்னா குழந்தைங்களோட ரைடு பார்த்திங்கன்னா போட் ரைடு போனாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஊஞ்சல் ஆடினாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கார் ரைடு. ஸோ இதுதான் வந்து குழந்தைங்க வந்து போனாங்க. மீதி எல்லாம் வாட்டர் ரைடு தான் வந்து விளையாட ஆரம்பித்தாங்க. ஸோ ஏன் நிறைய ரைடு வந்து நாங்கள் போகலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயின் ரீசன் சண்டே. ஸோ எக்கச்சக்கமான பேர் நிறைய பேர் வந்தாலும் நாங்கள் டிக்கெட் எடுக்கும்போது கூட யோசிச்சோம் இன்றைக்கி போகணுமா இல்லை வேறு எங்கேயாவது போயிட்டு வந்துடலாம் அப்படின்லாம் பிளான் பண்ணோம். சரி போகலாம், ஏன்னா சீக்கிரமாக வந்துட்டோம், நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு தான் உள்ளே போனோம். பட் ஒரு சில ரைடு தான் எங்களால் விளையாட முடிஞ்சது. மீதியெல்லாம் வந்து ரெஷ்ஷாகவே இருந்தது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் வெளியே வந்துவிட்டோம். அங்கங்கே ஃபோட்டோலாம் எடுத்துருந்தோம். ஸோ குயின்ஸ்லேண்டு, விஜிபி, நெக்ஸ்ட் வந்து எம்ஜிஎம் வந்து பிளான் பண்ணலான்னு இருக்கோம். ஸோ மேபி பிளான் பண்ணால் பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விஜிபி வந்து இன்றைக்கி நல்லா ஜாலியாக ஃபன்னாக போச்சு. இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காம ராதி விலாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.